ரெட்ரோ நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2025 சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு? வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம். 2025 சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள். பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். 30 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார். அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஆயுள் காரகன். அது மட்டும்தான காரணம். அனுபவத்தை கொடுத்துருவார். பணம்னா என்ன, பட்டம்னா என்ன, பதவினா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, காதல்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, குழந்தைகள்னா என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அதனால தான் எல்லாருக்கும் பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம், பட்டம், பதவி, குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு அமையும். ஆனால் இந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், ரொம்ப அனுபவமாக இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும், மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும், ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது. அதனால தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு மக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது 1 வருஷம், 1.5 வருஷம், 15 நாள், 35 நாள், 40 நாள், 60 நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பெயர்ச்சிகள் ஏற்படும். அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார். அப்போ ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம் இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார். ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும், ஆக முன்னாடி வீடு 2.5 வருஷம், தன் வீடு 2.5 வருஷம், அடுத்த 2ஆம் வீடு 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7.5 வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர். மற்றவங்களாம் பலன் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், பணம், பட்டம், பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும். இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். என்ன அப்படின்னா, சனியும் செவ்வாயும் பார்வை. அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் 29ஆம் தேதி மாறப்போகிறார். 5 கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்சபூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். போர் பதட்டம் இருக்கும், விலைவாசிகள் கூடும். மக்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும். இந்த நீரும் நிரப்பும், அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் என்ன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் சில வறட்சிகள், அதே நேரத்தில் பின்னாடி 6 மாதம் உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும், சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மார்ச் மாதம் இதுதான் 29ஆம் தேதி மாறப்போகிறார். 30ஆம் தேதி 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேர போகிறாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 5 கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் சேரும்போது தான் 2019 அந்த நோய் கிருமிகள் நமக்கு நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது, கிரகணம் வேறு அந்த பீரியடில். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் வேணும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம். 5 கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம்.
எது எப்படி இருந்தாலும் மனோ தைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து, இதெல்லாம் பொது பலன். இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது, உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே ஒழிய, இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார். ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். நமக்கு என்னங்க மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க. 12 ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் என்ன பார்ப்போம், பேசுவோம். 2025 கடகராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும் சார். நீங்களே பாதி பலன் சொல்லுவீங்களே சார். அஷ்டம சனி முடிஞ்சிச்சு இல்லை? ஆமாம். இனி எனக்கு நல்லா இருக்குமா சார்? நான் அவஸ்தைப்பட்டேன் சார் 7.5 வருஷம். ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது, ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் குருவே எங்களுக்கு தகராறு, இப்படின்னு 4 வருஷம் நான் வந்து கண்டகச்சனி அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டாலும் மற்ற கிரகங்கள்னால ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். எப்படா 29ஆம் தேதி வரும், மார்ச் மாதம். இதில் வேறு திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமானு வேறு அவங்கவுங்க பயமுறுத்திட்டு உட்காந்துருக்காங்க. சார் திருக்கணிதமாக இருந்தார்னா வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தானா? வாக்கிய பஞ்சாங்கம்தான் சிறந்ததுன்னு சொல்கிறவங்கள ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. 29ஆம் தேதிக்கு மேலே பிறக்க போகிற குழந்தைக்கு அவங்களும் ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா? என்னமோ அவங்க மட்டும்தான் ஜாதகத்துக்கு பிறந்துட்டு வந்த மாதிரி எழுதுகிறாங்க இல்லைங்களா? அப்போது சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கிற மாதிரி கட்டத்தில் போடுவாங்களா, மீனத்தில் இருக்கிற மாதிரி போடுவாங்களா? இதை கேளு. வானமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போயிடுறாரு, கும்பத்தில் இல்லை. வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம்தான். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு கும்பத்திலே போடுவாங்களா? அப்போ அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஜோதிடர்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு சொல்கிறது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்க ஜோதிடத்திற்காக நான் பேச விரும்பலை. அவங்கள மாற்றியோ அவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கோ நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து மாறும். தொழில் மேன்மை அடையும், வருமானங்கள் கூடும், புதிய வேலைவாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும். இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணில் படாத முதலாளிங்க இருக்காங்க இல்லையா? உன்னதான் ஏன் தேடிட்டு இருந்த வாயா சார், பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் சார். அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் சார். நாயா உழைக்கிறேன் சார், போயிட்டு வர்றதுக்கு ஒரு பணம் கேட்டால் கூட தரமாட்டேங்கிறான் சார். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர்களுக்கு இது விடுதலை காலம். யூ நீட் நாட் வெயிட் டில் 2026. இப்போவே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அற்புதமான வாழ்க்கை, வருமானங்கள் பெருக்கும், மர நிம்மதி வரும், கடன் தீரும், மனோபயம் மனோ கிளேச்சம் போகும், மனசில் எங்கேயோ தூரத்தில் ஒரு ஒளி தெரியும், வெற்றி தெரியும். வியாபாரங்கள் புதுசாக நான் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிங்க, தைரியமாக பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் அந்த அனுபவத்தை மனசில் வச்சுங்க. 7 வருஷம் ஏற்பட்ட அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழைய சொத்துக்களை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்கலாம், புதிய சொத்துக்களில் வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வாகனங்களை மாற்றலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், பிள்ளைங்களை இதுவரைக்கும் இருந்த ஸ்கூலில் இருந்து நல்ல பெரிய ஸ்கூலில் சேர்க்கலாம், காலேஜில் இடம் கிடைக்கும், திருமணம் நடக்கும், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு சுப பலன் கடகராசிக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.